ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள்கிட்ட காலம்பு சாப்பாடு தயாராகிட்டு என்னென்னு பார்த்துலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், நான் சிவப்பரிசி கஞ்சி தான் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா இந்த கஞ்சி. கண்டிப்பாக நீங்கள் கிழமையில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பயரை வறுத்து போட்டு நாங்கள் அரிசியோடு அவிச்சு கஞ்சி காய்ச்சினா நல்லா இருக்கும். ஆனால் நான் வாங்கி வச்ச பயரெல்லாம் முடிஞ்சுது. அப்படி இருந்து நேற்று வீடு அப்பாட்ட பயர் வாங்கிட்டு வர சொன்னோன்னா அவர் வாங்கி கொண்டு தான் வந்தார். அந்த பயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பண்டு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதில் நான் தூக்கி போட்டுட்டு தனியாக சிவப்பரிசியை போட்டு இன்றைக்கு கஞ்சி காய்ச்சியாச்சு. பயர் கண்டிப்பாக சரவணா ஸ்டோரில் போய் தான் வாங்கி வைக்கணும்னு நினைச்சாச்சு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக ஒரு கஞ்சி காய்ச்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் காய்ச்சி. சரியா? இது இப்படியே சும்மா சாப்பிடத்தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும். விருப்பம் என்று சொன்னால் சின்னாக்களுக்கு ஒரு சக்கரை கொடுக்கலாம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு. ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி சாப்பிடத்தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு இல்லாமல் நல்ல ஒரு உப்பு சுவையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.